முக்கியமாக நம்ம இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஓகே, ஏன்னா அவர் தான் அந்த நிருபத்தை எழுதினவர். இன்னைக்கு மறுபடியுமாக சபைகளின் ராணி என்று சொல்லப்பட்ட நிருபம். எந்த நிருபம்? எபேசியர். ஓகே, அதோடைய தொடர்ச்சியை நாம் பார்ப்போம். இது முக்கியமாக நம்ம இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஓகே, ஏன்னா அவர் தான் அந்த நிருபத்தை எழுதினவர். அப்போ அவருக்கும் அந்த அவருடைய அந்த அவர் யாருன்னு சொல்லி முதல் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனால தான் நம்ம அவருடைய சரித்திரத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஓகே, பாருங்க, அந்த இந்த 45 ஏடியிலேருந்து 57 ஏடி வரைக்கும் அவருடைய வெளி ஊழியத்தை குறித்து சொல்லிகிட்டு இருந்தேன். அவருக்கு மொத்தம் எத்தனை வெளி ஊழியம் இருந்துச்சு? மிஷனரி ட்ரிப், வெளி ஊழியத்துடைய பயணம் எத்தனைங்க இருந்துச்சு? 3. ரைட், 3 பயணம் இருந்துச்சு. ஸோ அவர் ஒவ்வொரு பயணமும் அவர் ஒவ்வொரு பகுதிக்கு போனார். நிறையா ஜனங்க மத்தியில் போய் அவர் என்ன செஞ்சார்? தேவனை குறித்து பேசினார், இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்தினார். ஓகே, அது மூலமாக ஜனங்க நம்ப ஆரம்பித்தாங்க. இவர் பேசுகிற கடவுள், இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் அவரை பின்பற்றி வர ஆரம்பித்தாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தாங்க பவுல் மூலமாக. அல்லேலூயா. அப்போ இந்த பயணம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு பாதிப்பு, நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஓகே, விசேஷமாக இவர் போன இந்த பயணம் இந்த மெடிட்டரேனியன் தெரியுமா? மெடிட்டரேனியன்னா என்னது? லவுத்தான் மெடிட்டரேனியன், சரியா? இந்த மெடிட்டரேனியனுடைய எல்லைகளை ஓகே முக்கியமாக அவர் என்ன செஞ்சார்? சுற்றி வந்தார். அப்படின்னா அந்த கடல் சுற்றி இருக்கிற முக்கால்வாசி பட்டணங்கள்லாம் அவர் போய் சந்தித்தார்.